அலங்கோலத்துக்கும் அவலத்துக்கும் எடுத்துக்காட்டா ஒரு ஆட்சியை பழனிசாமி நடத்திட்டு இருந்தார். குட்காவில் ஆரம்பிச்சு நெடுஞ்சாலை வரைக்கும் ஊழல்கள், முறைகேடுகள். கூவத்தூர் தொடங்கி குடநாடு கொலை வரைக்கும் விலகாத மர்மங்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சுடு முதல் பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகள் வரைக்கும் மக்கள் கதறல்கள். பழனிசாமி ஆட்சியில் எதிலும் கலெக்ஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன், எதுக்கு எடுத்தாலும் கமிஷன். வள்ளுவருக்கு காவி பூசினாலும் கப்சிப், எம்ஜிஆருக்கு காவி பூசினாலும் கப்சிப். இதுதான் பழனிசாமியுடைய ஆட்சியின் நிலைமை. அதிமுக ஆட்சியே இவ்வளவு கேவலமாக இருந்துச்சுன்னா என்டிஏ ஆட்சின்னு பாஜக தமிழ்நாட்டில் மொத்தமாக ஆட்டம் போட ஆரம்பித்தா என்ன ஆகும்? மதவாதம் தலை தூக்கும், கலவரங்கள் உண்டாகும், மக்கள் பிளவுபடுவாங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்படும், குலக்கல்வியை கொண்டு வருவாங்க. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் உருவாக்கின இந்த நவீன தமிழ்நாட்டை வளர்ச்சியை நாசப்படுத்திடுவாங்க. இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினரோட இடஒதுக்கீட்டை பறிப்பாங்க. சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டை மகாராஷ்டிரா பாணியில் ரத்து செய்வாங்க. தமிழை சிதைக்க இந்தியை திணிப்பாங்க. ஏன்? தமிழ்நாடு என்ற அடையாளத்தை அழித்து தட்சிண பிரதேசன்னு பெயரை மாற்றிடுவாங்க. அதுக்காகத்தான் பாஜகவுக்கு பழனிசாமி வாக்கு கேட்டு வரார். அதனால தான் இந்த தேர்தலை தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை நீங்கள் கொடுக்கணும். தவறுக்கு மேல் தவறுகளை செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜக என்கிற வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு விடக்கூடிய தடை கற்கள். எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின்னு சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தப்படணும். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும்.